ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு குச்சிக்கிழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதாவது இது வந்து குச்சிக்கிழங்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தண்ணியில் நல்லா ஊற போட்டுருங்க. இதை இப்போ தோல் எடுக்கலாம். இப்படி சென்டரில் ஒரு கோடு வச்சுக்கோங்க. கத்தியில் வச்சு இந்த மாதிரி எடுத்தால் தோல் நல்லா வந்துடும். இந்த மாதிரி நல்லா தோல் சீவி தண்ணியில் கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கலாம். குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை குக்கரில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு வேணாம், கல் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விடுங்க, போதும். 2 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுக்கலாம். நல்லா வெந்து சூடான மரவள்ளி கிழங்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து வெறும் கிழங்காவும் சாப்பிட்லாம், இல்லைனா சக்கரை தொட்டு டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் வேணுன்னா சக்கரை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. தாய்ப்பால் கொடுக்குற பொண்ணுங்களுக்கு வந்து இது ரொம்பவும் நல்லது. வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.